இந்த அம்மையார் சோனியா காந்திக்கு இது மாதிரியான ஒரு ஒரு கடைசியில ஒரு தர்ம சங்கடம் வரக்கூடாதுங்க. அது ஒரு பெரிய ஆண்டவன் கொடுத்த ஒரு நெகட்டிவ் ஃபீலிங், அது சாபங்க. 65% ஆஃப் ஓட்டர்ஸ் புது ஓட்டர்ஸ் எல்லாருமே இந்த டிஜிட்டலைஸ்டு வேர்ல்டில் இருக்காங்க. திராவிடலாம் சொல்லி நம்ப முடியாது. ப்ளூ கோட்டு போட்டு வர்றாரு திருமாவளவன், அதெல்லாம் ஏமாற மாட்டாங்க யாரும். எங்க அவ்வளோ வேத்து கோட்டுக்கு உடம்பு முழுக்கணும். இவர் கோட்டு போட்டுட்டு வர்றாரு, பார்க்கறதுக்கு இந்த வடிவேல் மாதிரி இருக்காரு. வடிவேல் கோட்டு போட்டா அப்படிக்குமா அந்த மாதிரி இருக்காரு. பொதுமக்கள் எதிர்பார்க்கிறாங்க திருமாவளவனுடைய அரசியல் நன்றாக இருக்க வேண்டும் என்று. ஆனால் அவருடைய அரசியல் சரியில்லை. இது மாதிரி மாற்று அரசியல், மத விரோத அரசியல் சொல்லிட்டு அவர் மாயாவதிக்கு ஆன கதி, உத்தரப்பிரதேசத்துக்கு ஆன கதி இவருக்கு ஆயிடுங்க. தமிழ்நாட்டில் பொதுமக்கள் 8000 ஓட்டுல இருந்து ஜெயிச்சாருக்கு போன வாட்டி. பார்த்துங்க, இந்த வாட்டி ஜெயிக்க சொல்லுங்க பார்ப்போம். நல்லா அடிச்சிங்க, நல்லா வாழ்பத்தில் ஊசி ஏற்றிட்டீங்களே, சிறுன்னு ஏற்றுறீங்களே. ஆமாம், அது ரெண்டாவது தான் இஎம்ஐ. ஒரு மேலே ஒரு 10% போட்டு கொடுங்க கேட்குற மாதிரி. இந்த ரங்கநாதன் தெருவில் டி நகர்லாம் காய்கறி விற்பாங்க. கொசுருக்கு இந்த வேர்க்காடு, இது என்னது, இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி வச்சு கூழ் போட்டா கொஞ்சம் ஓசி கொடுங்கம்மானா கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இந்த ஓசி பணம் தான் இந்த வரப்போகுது. தமிழகத்தில் கண்டிப்பாக எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சிங்கிள் டிஜிட்ல பண்ணிட முடியும். அதுதான் பயப்படுறாருங்க. தோழமை கட்சிகள் ப்ரெஷர் நிறைய கொடுக்குறாங்க சார். ரொம்ப இன்னும் போக போது அதை அழுத்தம் அதிகமாகுங்க. காரணம், ஒரு அமித்ஷா விஷயத்துக்கு இப்படி கலகல இருந்துச்சு. திமுக சைலண்ட் மோட்ல போயிடுச்சு. இன்னும் ஃபியூச்சர்ல என்ன பண்ணுவாங்க? மு.க. ஸ்டாலினை ஓட விடுவது அவங்களுடைய கட்சிக்காரர்கள், அவருடைய மகன், அவருடைய மருமகன், அவருடைய மூத்த தலைவர்கள். காரணம், துரைமுருகனை நேருவை பொன்முடியை மற்ற திமுக இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களை எல்லாம் ஓரங்கட்டி விட்டு அதிமுகவிலிருந்து வந்தவர்களுக்கு அனுமதி பெற்று அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மற்ற மாவட்ட செயலாளர்களுக்கெல்லாம் அமித்ஷா கையில் கண்டிப்பாக நான் சொல்லுகிறேன், தேர்தல் சமயத்தில் அதை வெளியிடுவார். 130 140 திமுக தலைவர்கள் மீது அயல்நாட்டில் இருக்கக்கூடிய சொத்து பட்டியல் அமித்ஷாவிடம் இருக்கிறது. உளவுத்துறை மூலமாக வந்தது. இது பாதி எம்எல்ஏ இருக்காங்க. ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்களை, கருத்துக்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம் சார். இப்போ ஜூன் 22 முருக பக்தர்கள் மாநாடு, இந்து முன்னணியுடைய மாநாடு, இதை தடுப்பதற்கு பல்வேறு வழக்குகள் நீதிமன்றத்தில் போடப்பட்டது. இறுதியில நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் 52 நிபந்தனைகளோடு அனுமதி கொடுத்திருக்காங்க. சோ அனுமதி கொடுக்கப்பட்ட நிகழ்வு எப்படி சார் பாக்குறீங்க? எத்தனைதான் அனுமதி கொடுத்தாலும் பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு 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 கோபம், ஆத்திரம் இந்துக்களுக்கு மீது, அந்த சிக்கந்தர் மலைன்னு சொல்றாங்க பாருங்க, அதெல்லாம் பாக்குறவங்களுக்கு தெரியுது இல்ல. நானு ஒண்ணும் இல்லைங்க, சின்ன சின்ன வீடியோ வருதுங்க வீட்டுல எனக்கு இந்த மொபைல் போன்ல. என்னதான் வருதுங்க சார், எப்படிதாங்க எப்படி இருக்குது வீடியோக்கெல்லாம் போய். அந்த இந்து மதம் என்பது மாவட்டத்தில் வளர்ந்து விட்டது. மாவட்டமாக தமிழகம் என்பது ஆன்மீக பூமி. ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி நீ எதுவா இருந்தாலும் சரி, பல நாயன்மார்கள், 63 நாயன்மார்கள், 12 ஆழ்வார்கள் பிறந்த இடம் அது. அதெல்லாம் திருவள்ளுவர் எப்படி சொல்லியிருக்காரு? அவர் நாஸ்திகர், அவரு ஆஸ்திகர் தானே. அந்த வைசாசி விகாசத்தை பண்ணான்னுட்டு நான் கவர்னர் மேலே திட்டுறாங்க, அவர் சேஃப்டி தொண்டு போட்டுட்டாங்கலாம் சொல்றாங்க. ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு கிளர்ச்சி இருக்குதுங்க பொதுமக்களிடையே. காரணம் என்ன என்று கேட்டால், 65% ஆஃப் ஓட்டர்ஸ் புது ஓட்டர்ஸ் எல்லாருமே இந்த டிஜிட்டலைஸ்டு வேர்ல்டில் இருக்காங்க. திராவிடலாம் சொல்லி நம்ப முடியாது. ப்ளூ கோட்டு போட்டு வர்றாரு திருமாவளவன், அதெல்லாம் ஏமாற மாட்டாங்க யாரும். எங்க அவ்வளோ வேத்து கோட்டுக்கு உடம்பு முழுக்கணும். இவர் கோட்டு போட்டுட்டு வர்றாரு, பார்க்கறதுக்கு இந்த வடிவேல் மாதிரி இருக்காரு. வடிவேல் கோட்டு போட்டா அப்படிக்குமா அந்த மாதிரி இருக்காரு சார். அதே நேரத்தில் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த மதச்சார்பின்மை மாநாடு அப்படின்னு சொல்லி நடத்துறாங்க. அதுலயே எங்களுக்கு அனுமதி கொடுக்கல காவல்துறை. அதே நேரத்தில் மேலிடத்து உத்தரவின் பேர்ல தான் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் முதல்ல அனுமதி கொடுக்காமல் தடுத்தாங்க அப்படின்னு சொல்லி மேலிடம் அப்படின்னு குறிப்பிடுறார். அப்போ திமுக அரசாங்கம், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் அனுமதி கொடுக்கல அப்படிங்கிறத இன்டைரக்டா சொல்கிறார். இதை எப்படி சார் பாக்குறீங்க? இந்த வாட்டி எலெக்ஷன் 2026 எலெக்ஷன், தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷன்ல விடுதலை சிறுத்தை கட்சி என்பது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை விட கீழே போயிடுங்க. பொதுமக்கள் எதிர்பார்க்கிறாங்க திருமாவளவனுடைய அரசியல் நன்றாக இருக்க வேண்டும் என்று. ஆனால் அவருடைய அரசியல் சரியில்லை.
இது மாதிரி மாற்று அரசியல், மத விரோத அரசியல் சொல்லிட்டு அவர் வந்து மாயாவதிக்கு ஆன கதி, உத்தரப்பிரதேசத்தில் ஆன கதி இவருக்கு ஆயிடுங்க. தமிழ்நாட்டில் பொதுமக்கள் 8000 ஓட்டுல இருந்து ஜெயிச்சாருங்க போன வாட்டி. பாத்துங்க, இந்த வாட்டி ஜெயிக்க சொல்லுங்க பார்ப்போம். அசம்பிளியில் அதிக சீட் தான் இருந்தாலும் அந்த கூட்டணி தான் இருப்பாங்க. இதெல்லாம் சந்தா கூட்டணி. மாசம் மாசம் இஎம்ஐ வருதுங்க. ஈக்குவல் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் வந்துடுச்சு தான் வாயை மூண்டு போடுறாங்க, கத்துவாங்க. அப்போ சார் அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை தவிர திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே 2026 தேர்தலில் கூடுதலான தொகுதிகள் எங்களுக்கு வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்க தொடங்கிட்டாங்க. இந்த கூட்டணி கட்சிகள் கூடுதலான தொகுதிகள் வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைப்பது கூடுதலான தொகுதி பெறுவதற்கா, அல்லது உங்களுடைய பார்வையில அந்த இஎம்ஐயை அந்த இதை அதிகப்படுத்துவதற்கு? நல்லா அடிச்சிங்க, நல்லா வாழ்பத்துல ஊசி ஏற்றிட்டீங்களே, ஜிர்ன்னு சிர்ன்னு ஏத்துறீங்களே. ஆமா, அது ரெண்டாவது தான் இஎம்ஐ. ஒரு மேல ஒரு 10% போட்டு கொடுங்க கேட்கற மாதிரி. இந்த ரங்கநாதன் தெருவில், டி நகர்ல எல்லாம் காய்கறி விற்பாங்க. கொசுருக்கு இந்த வேர்க்காடு, இந்த என்னது, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி வச்சு கூழ் போட்டா கொஞ்சம் ஓசி கொடுங்கம்மானா கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஓசி பணம் தான் வரப்போகுது. அவங்களுக்கு எந்த போச்சு? இதாட்டு பித்தலாட்டம். அது திமுக இருக்கு ஊழல். அதுக்கு அது என்னங்க, அது ஒரு கூட்டணி. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊழலை பற்றியும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மத கலவரத்தை பற்றியும் பேசக்கூடாத காங்கிரஸ் செல்வ பெருந்தகை அவரை டெண்டர் விட்டுட்டு மாட்டிட்டு இருக்காரு. இப்ப சிபிஐல வரணும்னு பாட்டிட்டு இருக்காரு பாருங்க. வீட்டுல என்ன இது பண்றாரு அவர்? அரசியல பண்றாருங்க, எல்லாம் இஎம்ஐ. தமிழகத்தில் கண்டிப்பாக எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சிங்கிள் டிஜிட்ல பண்ணிட முடியும். அதுதான் பயப்படுறாருங்க. தோழமை கட்சிகள் பிரஷர் நிறைய கொடுக்குறாங்க சார். ரொம்ப இன்னும் போக போது அதை அழுத்தம் அதிகமாகுங்க. காரணம், ஒரு அமித்ஷா விசிட்டுக்கே இப்படி கலகல இருந்துருச்சு. திமுக சைலண்ட் மோட்ல போயிடுச்சு. இன்னும் ஃபியூச்சர்ல என்ன பண்ணுவாங்க சார்? இப்போ மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழக கள நிலவரம் குறித்து ஒரு சர்வே எடுத்ததாகவும், அதுல வந்து அதிமுக 118 தொகுதிகளில் வெற்றி பெறும், அதிமுக பாஜக இணைந்ததன் மூலம் 50 தொகுதிகள் கூடுதலாக 168 தொகுதிகள் வெற்றி பெறும் அப்படிங்கிற செய்திகள் வெளியாகிட்டு இருக்கேன் சார். உண்மையா? இதை எப்படி சார் பாக்குறீங்க? உண்மை, 100க்கு 100 உண்மை. அதை நிருபர்களிடம் அமித்ஷா பகிர்ந்து கொண்டார். அந்த தொகுதிகளை கூட தர தயார் என்று சொல்லுகிறார். அது அவர் செய்யக்கூடிய சர்வே. அது வந்து வேற யாரும் செய்யறது கிடையாது. அதுல குறிப்பிடுறதுங்க, எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜக அலையன்ஸ் வந்த பண்ணா அவருக்கே ஒரு ரிசர்ஜென்ட் வந்தது, எழுச்சி வந்ததுன்னு சொல்றாங்க. அது மட்டும் சைலண்ட் மோட்ல இருந்தாரு எடப்பாடியும், அவருக்கு உற்சாகம் கொடுத்தது. இருப்பினும் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய சண்டை, திருமாவளவன் போடக்கூடிய கோட்டு நாடகம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழகத்தில் மாறுதலை எதிர்பார்க்கிறார்கள் வாக்காளர்கள். கண்டிப்பாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் ஊழல் அரசாங்கம், சட்ட ஒழுங்கை சரிப்படுத்த முடியாத அரசாங்கம் என்பதெல்லாம் கண்டிப்பாக ஒரு புது திருப்பம் வருது. விஜயனுடைய பாருங்க, விஜயனுடைய கேம்பெயின் ஸ்ட்ராங் ஆயிட்டு வருதுங்க. இப்போ 10% 12% அவங்க இருக்குங்கிறாங்க. இப்போ 12% அவருக்கு போயிடுச்சுன்னா பாஜகவுக்கு இருந்த 18% கூட இல்லைன்னு வச்சுங்க. அண்ணாமலையால் கொண்டு வந்த 18% என்னன்னா 10% இருக்குமே. 10, 18, 28% போச்சுன்னா 1/3 இருக்கு. அதுல திமுக அவுட்டுங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கணுங்க. அதனாலதான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு படபடப்பு, ஒரு பயம் இந்த ரோட் ஷோ போன்ற நிகழ்ச்சிகள்ல ஈடுபட்டு இருக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? கண்டிப்பாக அவர் மனதில் இருக்கிறது. ஆனால் மு.க. ஸ்டாலினை ஓட விடுவது அவங்களுடைய கட்சிக்காரர்கள், அவருடைய மகன், அவருடைய மருமகன், அவருடைய மூத்த தலைவர்கள். காரணம், துரைமுருகனை வந்து, நேருவை வந்து, பொன்முடியை வந்து, மற்ற திமுக இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எல்லாம் ஓரங்கட்டி விட்டு அதிமுகவிலிருந்து வந்தவர்களுக்கு அனுமதி பெற்று அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மற்ற மாவட்ட செயலாளர்களுக்கெல்லாம் லூட்டி அடிச்சிருக்காங்க சார். ஒவ்வொரு எம்எல்ஏ எம்பிக்கெல்லாம் 1000 கோடி, 2000 கோடி, 3000 கோடி பொதுமக்கள் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அந்த கிராமத்தில் இருக்கவங்க பார்க்கறாங்கல்ல. அமித்ஷா கையில் கண்டிப்பாக நான் சொல்லுகிறேன், தேர்தல் சமயத்தில் அதை வெளியிடுவார். 130, 140 திமுக தலைவர்கள் மீது அயல்நாட்டில் இருக்கக்கூடிய சொத்து பட்டியல் இது நம்ம அமித்ஷாவிடம் இருக்கிறது, உளவுத்துறை மூலமாக வந்தது. இது பாதி எம்எல்ஏ இருக்காங்க. எத்தனையோ பேர் வாங்கியிருக்காங்க வீடு. ஐயா, எத்தனையோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள். கேட்காதீங்க, அதெல்லாம் இவரோட வந்ததால் தான். அது அந்த 39,000 கோடியில் வருதுங்க. அதெல்லாம்
சார், இப்போ காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் சோனியா காந்தி அவர்கள் டெல்லி மருத்துவமனையில அட்மிட் செய்யப்பட்டிருக்காங்க. இப்ப எப்படி இருக்காங்க? என்ன நோய் தாக்கப்பட்டிருக்கு? நிலவரம் என்ன சார்? சொல்லுங்க சார். சார், ஒண்ணே ஒன்று, ரியல் ஒன் நேயர்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், அந்த அம்மையாருக்கு சில டெர்மினல் டிசீஸ் இருக்குதுங்க. வயதாகிவிட்டது 80. அவருக்கு உடல்நிலை சரியில்லை. சரத்பவார், லாலு பிரசாத் யாதவ், சோனியா காந்தி போன்ற மூத்த தலைவர்களுக்கெல்லாம் இந்த குளிர் ஒத்துக்கலைங்க, இந்த வெயில் ஒத்துக்கலைங்க. ஒன்றும் இல்லை, எனக்கே ஒரு 74 வயசு ஆச்சு, நம்மளுக்கே கஷ்டமா இருக்குதுங்க. அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ இருக்கும், எத்தனை அரசியல் பிரச்சனை பண்ண. இந்த அம்மையார் சோனியா காந்திக்கு இது மாதிரியான ஒரு ஒரு கடைசியில ஒரு தர்ம சங்கடம் வரக்கூடாதுங்க. அது ஒரு பெரிய ஆண்டவன் கொடுத்த ஒரு நெகட்டிவ் ஃபீலிங், அது சாபங்க. அது ஒரு மகனை இந்த மாதிரி வச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்காத, 60 வயசு ஆச்சு, அவருக்கு 58 வயசு ஆச்சு, ஊரை சுற்றிட்டு இருக்காரு, பொண்ணு சரியில்லை, மாப்பிள்ளை சரியில்லை, எல்லாம் சொல்லி மன வருத்தங்கள் இருக்கத்தான் செய்யும். இருப்பினும் அம்மையார் சோனியா காந்திக்கு நாம் இருவரும் ஒரு ஒரு பிரார்த்தனை செய்து கொண்டு நீடூழி வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, அந்த அம்மையாருக்கு ஒரு டெர்மினல் டிசீஸ் இருக்குங்க, நம்ம சொல்லக்கூடாதுங்க, பாவம் கஷ்டப்படுறாங்க. நம்ம அதை புரிந்து கொள்வது டாக்டர்ஸ் எல்லாம் வாய்த்தால இப்ப பாருங்க, லோக்சபாலேருந்து ராஜ்யசபா போன அப்புறம் அந்த லோக்சபாலேருந்து வரக்கூடிய ஹெல்த் ரிப்போர்ட்ல ராஜ்யசபா கொடுக்கல. அவங்க அந்த அரசாங்கத்துக்கு போயிடும், அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கவே இல்லை. அந்த ஃபைல் அப்படியே வச்சிருக்காங்க. சோனியா காந்தி அம்மா என்ன எம்பிஸுக்கெல்லாம் சர்க்கார் பணம் வருங்க, இந்த அம்மா சர்க்கார் பணம் வாண்டாங்க. ஏன்னா அந்த வியாதி தெரிஞ்சிச்சுன்னு நாளைக்கு அதெல்லாம் பெருசு பண்ணுவாங்களே என்று பயமாக சொல்ல, மிக ரகசியமாக பாதுகாக்கப்படக்கூடிய ரகசியமாக இருக்கிறது. அது பற்றி நாம் பேசாமல் இருப்பது நல்லது. அந்த அம்மா உடல்நிலை சீக்கிரமே ஒரு முன்னேற்றம் காண எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்க வேண்டும். பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.